பாருங்கள், டிவி கேபினெட் வந்து சென்டர் ப்ரொஜெக்ஷன் பாருங்கள், ஃபுல்லாக வந்து டீக்வுட் வித் மார்பிள் ஃபினிஷிங் ஐ க்ளோஸியில் வந்து நம்ம வந்து டீக்வுட்டை பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங், மார்பிளில் பார்த்தீங்கன்னா ஐ க்ளோஸியில் ரெண்டுமே காம்பினேஷன் பண்ணி ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப லக்ஸுரியான வந்து ஒரு டிவி கேபினெட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். ரெண்டு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோருங்க, உள்ள வந்து ஷோகேஸ்க்காக வைக்கிறதுக்கு ஓப்பன் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து திருடிக்கனா வந்து பிளைன் கிளாஸ் கொடுத்துருக்கோம் பிளைன் கிளாஸில். அண்ட் கீழே பார்த்துட்டோம்னா ஃபுல்லாகவே டோர்ஸு அண்ட் ட்ராப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். சென்டரில் வந்து காமன் எப்பவுமே வரக்கூடிய கிளாஸ் டோருங்க, அதாவது நம்ம வந்து ரிமோட் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. பாருங்கள் அந்த அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம இந்த சைடில் பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ லக்ஸுரியான வந்து ஒரு பர்கோலா டிசைன்ஸு, அந்த என்ட்ரன் ஆர்ச் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்துட்டோம்னா வந்து கிச்சனுடைய என்ட்ரன்ஸுங்க இது, அண்ட் கிச்சன் என்ட்ரன்ஸு டைனிங் ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா பிளைன் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு பர்கோலாவில் வந்து ஒரு டிசைன்ஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய படம் வைக்கிறதுக்காக வந்து கஸ்டமர் இந்த பொசிஷன் ஒரு டிசைன் கேட்டாங்க, அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து அழகாக நம்ம இங்கே வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம வந்து கீழே பார்த்துட்டோம்னா கீழே வந்து ஃபுட்டட் பேனலுங்க, கீழே பார்த்து ஃபுட்டட் பேனல் நம்ம கொடுத்துருக்கோம். அண்டு வந்து இங்கே அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பாக்ஸஸ் கஸ்டம் இந்த டிசைன்ஸ் பிடிச்சினா பிடிச்ச மாதிரியே அவங்க ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து யூபிபிசி பொறுத்தவரை எப்படி பண்ணிக்கலாம் கேட்டால் எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க, அதாவது டிசைன்ஸ் இது தான் பண்ண முடியும் கிடையாது. நீ எப்படி வேணாலும் எதிர்பார்த்தாலும் என்ன மாதிரியான டிசைன்ஸாக இருந்தாலும் நம்மளால் வந்து கண்டிப்பாக ரீ90னாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். இது ஃபுல்லாகவே பாருங்கள் டிசைன்ஸ் ஆகும். கீழே ஃபுட்டட் பேனல் ரொம்ப அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த சிம்பிளாக ஒரு ஆர்ச் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸ் டைனிங்க்கு கிச்சனுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு, அந்த பாருங்கள் அந்த ஆர்ச்சு ரெண்டு பக்கம் அந்த பர்கோலா டிசைன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணிவிட்டு பூஜா கேபினெட்ஸ் பாருங்கள், பூஜா ரூமில் ஃபுல்லாக சிஎன்சியில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி அழகாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்ணி எவ்வளோ ஒரு அழகாக நம்ம வந்து பூஜா ரூம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா இன்சைடில் வந்து அதே மாதிரி பேனலிங் பண்ணி நம்ம படையில் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வித் பேக்கில் வந்து இந்த டிசைன் மாடல் அது சிஎன்சியில் பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ பிளைன் ஏரியாவில் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ டிசைனை பண்ண முடியுமோ நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா யூபிவிசியில் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே வந்து அந்த கோபுரமாக இருக்கட்டும் அந்த டிசைனாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக வந்து உட்டுடைய ஈக்குவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா